ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 17/1/2025 நிர்மல் என்ஆர் 415க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிப்படலை, எனக்கு சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை வந்து ஏபிசி போர்ட் ரிசல்ட்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து 7 to 7 ரிசல்ட். அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 858, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை வந்து 809, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 969 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்முடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸன் பார்த்திங்கன்னா ஏசி போர்டோட 1 கழிக்கும் போது நம்மளுக்கான சீபோர்டு நம்பர் கிடைக்கிது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு சீபோர்டு வந்து கண்டினியூ ஆகுது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 2 to 9 எடுத்து வந்திருக்கேன். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து ஏசிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த 2வையும் இந்த 9ஐயும் எடுத்துக்கலாம். அப்போ -1 இந்த 1. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, இங்கே 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. 1 அல்லது 8 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சீபோர்ட் அல்லது ஆல் சீபோர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 2 to 9க்கு அப்புறம் 1 8 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 716. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், ஆனால் போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டச்சு கிடச்சிருக்கு நண்பா. போர்டு கிடைக்கல, ஆனால் டச்சு கிடச்சிருக்கு. இப்போ 716க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 716 இதில் நம்ம எடுக்க போகிறது 7, இங்கே 6. இதோட நம்ம -1 and 1. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 7ல் 1 போயிடுச்சுன்னா 6, இங்கே 6ல் 1 போயிடுச்சுன்னா 5. 6 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 716க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல் 6 அல்லது 5. இப்போ இந்த 716க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 969. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா மறுபடியும் பி போர்டு. ஸோ ஃபஸ்ட் ட்ராவும் நம்மளுக்கு பி போர்டு தான் கிடச்சிருக்கு, ரெண்டாவது ட்ராவும் நம்மளுக்கு பி போர்டு தான் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு பார்க்குறோம். ஸோ போர்டு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம 969 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 9. ஏன்னா இதான் நம்மளுக்கு ஏசி மெத்தடில் இருக்குது. -1 1. 9ல் 1 போயிடுச்சுன்னா 8, இங்கேயும் 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. இந்த இடத்துல நம்மளுக்கு 8 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த 969க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 8 மட்டும் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான டச்சாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த 969க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 809. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், ஆனால் போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ போர்டுன்பா. ஸோ சி போர்டை தவிர மற்ற 2 போர்டுமே வந்துருச்சு. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போட்டுக்கிட்டோம். இப்போ 809க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 8, இங்கே 9. இதோட -1 1. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. 7 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 809க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் போர்டு 7 அல்லது 8. இப்போ இந்த 809க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 858 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஏ போர்டோட சேர்த்து நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிருக்கு. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் பாஸ். போர்டுன்னு பார்த்தா ஏ அண்ட் சி. இப்போ கிட்டத்தட்ட 4 ட்ரா பார்த்தாச்சு நண்பா. 2 பி போர்டு, 2 ஏ போர்டு. அதோட நம்மளுக்கு சி போர்டு தொடர்ச்சி ஆகுது. அதாவது பெய்ஸை வச்சு நம்மளுக்கு சி போர்டு இப்போ தொடங்கிருச்சு. இப்போ அடுத்தடுத்து நம்மளுக்கு சி போர்டு தான் கிடைக்கும். அதனால தான் நான் இதை சி போர்டுக்கான கெஸ்ஸிங்காக கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு தான் போட்டுக்கிருக்கோம். 858 இதில் நம்ம எடுக்க போகிறது 8, இங்கே 8. இதோட -1 1. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 1 போயிடுச்சுன்னா 7.
இங்கே 8ல் 1 போயிடுச்சுன்னா 7. 7 மட்டும் தான் கிடச்சிருக்கு நண்பா. இந்த 858க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 7 மட்டும். இப்போ இந்த 858க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 7 to 7. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் ஏ அண்ட் சி நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாக ஹிட் ஆகிருக்கு. இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டோட சேர்த்து ஏசி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசிக்கிறதுக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 7 to 7 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு நம்ம இதில் தான் சி போர்டு எடுக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிர்மலுங்கிற பேரில் வருது நண்பா. ஸோ நம்ம அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் ஓரளவுக்கு டச்சஸை எடுக்க முடியும். இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்க்கலாம். 7 to 7 இதில் நம்ம எடுக்க போகிறது 7. இதோட -1 1. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. இங்கேயும் 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 6 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல். ஆறு மட்டும்தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதோட இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 666 மட்டும் தான் சான்சஸ் இருக்குது அல்லது 666. கண்டினியூஸாக பெய்ட் இருக்கிறனால இந்த ட்ராவலில் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிப்படலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இந்த ட்ரா நம்மளுக்கு 666க்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு ஒரு சில இடத்துல வந்து டபுள் ஆரம்பிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 99 இருக்குது. அதுக்கடுத்து வந்தது 88ன்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு இங்கே 777. அப்போது நம்மளுக்கு இந்த ட்ரா நம்மளுக்கு 6 மட்டும் தான் கிடச்சிருக்கு. 666 கிடச்சிருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா இந்த ட்ராவில் 666க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம மெத்தட் இப்படி தான் போடுவோம். ஸோ தனிப்பட்டு அல்லது இதை தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த கட்டாயமும் நம்ம வற்புறுத்த மாட்டோம். எல்லாமே சிம்பிள் கெஸ்ஸிங் தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 17/1/2025 நிர்மல் NR 415க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.